அல்லேலூயா. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். இயேசுவின் வார்த்தையை நான் கேட்க போகிறேன். இயேசுவின் வார்த்தையை நான் கேட்க. அல்லேலூயா. இந்த 10ஆம் மாதத்தின் முதலாவது திருப்பந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிற என்னோடும் உன்னோடும் கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், எந்த காலத்திலும் நம்மை கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10ஆம் மாத ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று என் பேர் அடிக்கிறேன். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். வேதத்திலிருந்து ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து பிரசங்கத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். ஓசியாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? காணும். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிட முடியும்? அடுத்ததாக சொல்லுகிறார், எப்படி நான் இந்த பிசாசிடம் உன்னை ஒப்புக் கொடுக்க முடியும்? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை ஒப்புக் கொடுக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? இதுல உங்களோட பேரை வையுங்க, நான் என்ற பேரை சொல்லுவேன், நீங்க உங்களோட பேரை சொல்லி இப்பொழுது கொஞ்சம் சவுண்டா சொல்லுவோம். தேவதாசே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? தேவதாசே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் எப்படி உம்மை ஒப்புக் கொடுப்பேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கைவிடக்கூடிய, உன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய பாவங்கள், அக்கிரமங்கள் உங்க வாழ்க்கையில வந்திருந்தும் கூட உன்னை கைவிடாத தேவனாக, உன்னை ஒப்புக் கொடுக்காத அன்பின் தகப்பனாக இதுவரைக்கும் இருக்கிற நான் இனிமேலும் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். நான் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். ஆமென். ஒரு வியாதியிடமோ, ஒரு பலவீனத்திடமோ, ஒரு பண பிரச்சனையிடமோ, ஒரு உலக மனிதனிடமோ கர்த்தர் உன்னை ஒப்புக் கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த மாதத்துல சோர்ந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காலை வேளையிலே நீ எவ்வளவு உடைக்கப்பட்டவனாய் இருந்தாலும் உன் அருகிலே இருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். நீ தைரியமாக இரு, நீ விசுவாசமாக இரு, நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இந்த கதையை நான் சொல்வதுண்டு. அந்த கதையை நீங்க அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள். சுருக்கமாய் அதை சொல்லுகிற சம்பவம் அல்ல, ஆனால் ஒரு கதை. அங்கே ஒரு வாலிபன் ஒரு வாலிபை ஸ்திரியை காதலித்தான். அந்த வாலிபை ஸ்திரியோடு அதிகமாக அவன் நேசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவன் காதலிக்கிற அந்த பெண்ணுக்கு அவனை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வந்தது. அவன் தன் தாய்க்கு ஒரே ஒரு மகனாய் இருந்தான். அங்கே தாயும் மகனும் தான். இவன் என்ன செய்தான்? தாயை விட காதலியை அதிகமாக அவன் நேசித்துக் கொண்டே இருந்தான். இப்பொழுது ஒரு நாள் அந்த காதலி
காதலி அவனை பார்த்து கேட்டாளாம், நீ என்னை காதலிக்கிறது உண்மையா? அவன் ஆம் என்று சொன்னான். நீ எல்லாத்தையும் விட என்னை நேசிக்கிறாய்? அவன் ஆம் என்று சொன்னான். உன்னுடைய அம்மாவை விட நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டாள். அவன் சொன்ன, என்னுடைய அம்மாவை விட நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவள் சொன்னாலாம், அப்படி என்றால் நாளைக்கு 4 மணிக்கு நான் இந்த இடத்துல நிற்பேன், நீ உன்னுடைய அம்மாவினுடைய இருதயத்தை என்னிடம் கொண்டு வந்து தர வேண்டும். இது ஒரு கதை. அவனுடைய அம்மாவினுடைய இருதயத்தை நீ என்னிடம் கொண்டு வந்து தர வேண்டும் என்று அவன் சொன்னானாம். அவன் சொன்னான், எப்படி நான் அதை செய்வது? என்னை பெற்ற தாய் அல்லவா, என்னை வளர்த்த தாய் அல்லவா, நான் அந்த இருதயத்தை பறித்தால் என் தாயின் உயிர் போய்விடுமே என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாலாம், நீ என்னை நேசிக்கிறது உண்மையானால் அல்லேலூயா, அந்த தாயின் இருதயத்தை என்னிடம் கொண்டு வா என்று சொன்னாலாம். இவனும் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் தாயினுடைய நெஞ்சை வெட்டி அந்த இருதயத்தை எடுத்து தன்னுடைய காதலியை நோக்கி அவன் வேகமாய் ஓடி வருகிறான். ஓடி வரும் பொழுது தாயை கொன்ற பயம், எல்லா பதட்டங்களும் ஒன்று சூழ அவன் தடக்கி விழுந்து விட்டான். தடக்கி விழுந்த பொழுது அந்த இருதயம் கீழே விழுந்து விட்டது. அவனும் குப்பர விழுந்து விட்டான். அப்பொழுது அந்த இருதயம் பேசினதாம், மகனே உனக்கு வலிக்கிறதா? மகனே உனக்கு வலிக்கிறதா? அந்த தாயின் அன்பை விவரிப்பதற்கு இந்த கதையை சொல்லுவார்கள். மகன் வெட்டின பொழுதும் மகன் விழுந்த பொழுது தாயின் இருதயம் துடித்தது என்று சொல்லுவார்கள். அதே தேவன் சொல்லுகிறார், அந்த தாய் மறந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, செத்த பிறகும் துடிக்கக்கூடிய ஒரு இருதயம் கொண்டவன் என்றால் இந்த உறவு, இந்த தாய் உறவு. இந்த தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? தாய் தன் பாலகனை மறப்பாளோ? தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே வருகிற தாய் தன் பாலகனை, ஒருவேளை அவள் தாய் தன்னுடைய பிள்ளைய வேலையின் நிமித்தமாய் விட்டுவிட்டு போனாலும், வேலையின் மும்மரத்திலே அவள் வேலை செய்து கொண்டிருந்தாலும், அந்த நேரம் பிள்ளையின் யோசனை வராவிட்டாலும் அவளை பிள்ளையை நினைக்க பண்ணும் என்னது? அவளுக்குள் ஊறுகிற பால் என்ன செய்யும்? பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பால் கொடுக்கிற தாயானவள் அந்த பால் ஊறும் பொழுது தன் பிள்ளையை நினைச்சுத்தான் ஆக வேண்டும். அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கையெத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுத்த இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, ஆமென். உங்களை அல்லேலூயா ஆமென் சொல்லுவதற்காக இந்த வார்த்தையை சொல்லவில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னாரே, அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் என் பிள்ளைகளை மறப்பதில்லை, நான் என் பிள்ளைகளை மறப்பதில்லை. இந்த இடத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை, மறப்பது இல்லை, மறப்பது இல்லை. நான் உன்னை மறக்க மாட்டேன், ஆமென். நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல விதமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், தாங்க முடியாத உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உங்களை ரட்சிப்பேன், நான் வந்து உங்கள் காயங்களை கட்டுவேன், நான் வந்து உங்கள் வாழ்க்கைகளை புதிதாக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் 2 கரம் விரித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால் இயேசு உங்களோடு கூட வருவார், இயேசு உங்களோடு கூட வருவார், இயேசு உங்களோடு கூட வருவார். உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு விசை கூட நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 7:6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மிஸ்பாவிலே ஒன்று கூடி தண்ணீர் ஊற்றி ஜெபம் பண்ணி கர்த்தர்
கர்த்தருடைய முகத்தை அந்த இடத்திலே அவர்கள் தேடினார்கள். ஆமென். அந்த இடத்திலே அவர்கள் கர்த்தரை தேடினது என்னவற்றுக்கு என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக மனம் திரும்புவதற்காகவும் ஜெபம் பண்ணுவதற்காகவும் அவர்கள் ஒன்று கூடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீர் ஊற்றுவது என்னத்திற்கு அடையாளம்? மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனம் திரும்புதலின் ஜெபத்தை அவர்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அடுத்த வசனத்தை படிங்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்பொழுது இவர்கள் கூடினது யுத்தத்திற்கு அல்ல, ஜெபத்திற்காக கூடினார்கள். அவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். விரோதமாக வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் என்ன செய்கிறார்கள்? ஐயோ சாமுவேல், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளு, இவங்கள் எங்களை அழிக்க போகிறார்களே. அத போல பிரியமானவர்களே, கடந்த காலங்களில் கடந்த நேரங்களில் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, சபையாக ஒன்று கூடும் பொழுது, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது, எத்தனையோ பெலிஸ்திய ஆவிகள் எங்களுக்கு எதிரிட்டு வந்தது. ஹல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க முடியாதபடி, ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் வளர முடியாதபடி எத்தனையோ பெலிஸ்திய ஆவிகள் எதிரிட்டு வந்த பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, ஜெபிக்க ஒன்று கூடினார்கள். ஆமென். மனம் திரும்ப ஒன்று கூடினார்கள். ஆமென். பெலிஸ்தருக்கு அது பிடிக்கவில்லை, இயேசுவே. பெலிஸ்தருக்கு அது விருப்பமில்லை. இயேசுவே. ஆகவே என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஒடுக்க வந்தார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷம் கடந்த வருஷங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஜெப ஐக்கியங்கள், சபை ஐக்கியங்கள், குடும்ப ஐக்கியங்களை உடைக்க பிசாசு பல விதங்களிலே கிரியை செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கைவிடவில்லை. ஆமென். கர்த்தர் நம்ம கைவிடவில்லை. ஆமென். நான் இந்த கடந்த நாட்கள் இந்த வார்த்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் திரும்பி பார்த்தேன். நான் அதை நெஞ்சத்திலே அதை வேதனையாக வைக்கவில்லை. ஆனால் திரும்பி பார்க்கிறேன், இங்கே பின்னுக்கும் முன்னுக்கும் திரிஞ்சு இந்த வீடியோக்களை பிடிச்சாங்க, ரெக்கார்ட் பண்ணினாங்க, வீட்டில் வந்து சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க? ஊழியம் வளர தொடங்கும் பொழுது எதிராக எழும்ப தொடங்கினார்கள். அப்பொழுது நான் சிந்தித்தேன், இப்ப இவன் ஐபோன் முதல் தொட்டதே பாஸ்ட போனா தான் இருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதா யாருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. இந்த குஞ்சுண்ட மனசுல என்ன இருக்கு, இந்த குஞ்சுண்ட மனசுல என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஆனால் உங்களுக்கு விரோதமா எத்தனை சக்திகள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் அப்பா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமாப்பா. நீங்க சபைக்குள்ள வரக்கூடாது, எஸ். நீங்க அந்நிய பாஷை பேசக்கூடாது, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, நீங்க அபிஷேகத்தை பெறக்கூடாது, கடவுளுக்குள்ள நீங்க வளரக்கூடாதுன்னு பெலிஸ்திய ஆவி கடந்த காலங்களில் உங்களுக்கு விரோதமாய் நின்றது. ஆமென். நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்திய ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் நின்றது. நன்றி அப்பா. இந்த சபையை கட்ட தொடங்கின பொழுது எத்தனை கதைகள், எப்படி கட்டுவார், எப்படி கட்டி முடிப்பார். பெலிஸ்திய ஆவிகள் தேவனுக்குள்ள வளர முடியாதபடி, தேவனுக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடி அவைகள் தட்டைகளை உண்டாக்கின பொழுது தேவ ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவ மனுஷனோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபத்தை அழிக்கிற ஆவிய ஜபத்தால தான் அழிக்க வேண்டாம். ஆமென். ஜபத்தை உடைக்கிற ஆவிய ஜபத்தால தான் உடைக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நீ ஜபிக்க முடியாதபடி, நீ ஆண்டவரை தேட முடியாதபடி எந்த ஆவி கிரியை செய்யுதோ அந்த ஆவிய ஆண்டவரை தேடித்தான் நீ உடைக்க வேண்டாம். அல்லேலூயா. அங்கே சாமுவேல் என்ன செய்கிறான்? ஓயாமல் ஜெபம் பண்ணுகிறான், வேண்டுதல் பண்ணுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? 11வது வசனத்தை படிங்கள். 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள்.
அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேடோக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். விளங்குதோ கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? சாமுவேல் ஜெபிக்க தொடங்கின பொழுது இடி முழக்கங்களை கர்த்தர் முழங்க பண்ணினார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் இடி முழக்கங்கள் வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன நடக்குது? அவங்க எல்லாம் பயந்து ஓடும் பொழுது தேவ ஜனங்கள் அவர்களை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது சாமுவேல் பார்க்கிறான், இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தது எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லிட்டு ஒரு பெயர் வைக்கிறான், எபினேசர். சொல்லுங்க எபினேசர், எபினேசர். சொல்லுங்க எபினேசர், எபினேசர். சவுண்டா சொல்லுங்க எபினேசர், எபினேசர். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 2025வது வருஷம் 10ஆம் மாசம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்? கையை கும்பிட்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கையை கும்பிட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கண்ணா கண்ணா கண்ணாப்பா, கண்ணா தானே? ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெத்தி காட்டையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். மூன்றாம் மாடிக்கெல்லாம் போய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கோமா நிலையில செயலற்றவனாய் கிடந்த அந்த பிள்ளைய ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவா. ஆமென். இம்மட்டும் உதவி செய்தார். ஆமென். இம்மட்டும் உதவி செய்தார். ஆமென். இம்மட்டும் உதவி செய்தார். நீ போன வழியில எத்தனை பேர் ஆக்சிடென்ட் பட்டு செத்தாங்க, ஆனா கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. ஏன் தெரியுமா? அவர் எபினேசர். ஆமென். திறமை இல்ல. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு எபினேசர். அப்பா எபினேசர், அப்பா எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் சொல்லுங்க. எபனேசராக தாயின் கர்ப்பத்தில் உருவான நாளிலிருந்து இந்த நாள் வரையும் கடந்த காலங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கையசைச்சு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுப்பா கடந்த காலம் எல்லாம் பெலிஸ்தி ஆவிகளுக்கு விரோதமாக எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சாமுவேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. கடந்த காலங்களிலே உங்களுடைய ஊழியக்காரருடைய ஜெபங்களை கர்த்தர் உங்களுக்காக கேட்டார், பதில் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை கைவிடவில்லை. ஏனென்றால் கடந்த காலத்திற்கு இறந்த காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவருக்கு என்ன பெயர்? எபினேசர். பாண்டி சொல்லுகிறையா, அவருக்கு என்ன பேர்? பாண்டி. ஆமென் சொல்லுங்க. எபனேசர். அந்த எபனேசருக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் தொடர்ந்து வார்த்தையை கொண்டு போனாலும் அவருக்கு எழும்பி நின்று இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம காத்ததுக்காக ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறோம். எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. எபினேசர். அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு எழும்புங்க. எபினேசர், எபினேசர். சொல்லுங்க, எபினேசர், எபினேசர். ஹல்லேலூயா. எபினேசர், 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 எபினேசர். உங்களுக்கு உதவி செய்தாரா? ஆமென். உதவி செய்தாரா? ஆமென். கண்ணீரை துடைத்தாரா? ஆமென். காயத்தை கட்டினாரா? ஆமென். பலப்படுத்தினாரா?
ஊக்குவித்தாரா? ஆமென். உற்சாகப்படுத்தினாரா? ஆமென். சாகாது என்று சொன்னாரா? ஆமென். தவறான முடிவெடுக்காது என்று சொன்னாரா? ஆமென். எங்கேயும் போகாது என்று சொன்னாரா? ஆமென். அவர் எபினேசராக கூட இருந்தார். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கடந்த காலத்துல, ஆமென். நேற்றைக்கு, ஆமென். நேற்று வரைக்கும் ஆமென். அவர் எபினேசர். ஆமென். சொல்லுங்க, நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் என் ஆண்டவர் என் ஆண்டவர் எபினேசர். எபினேசர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். காய்ச்சல் வந்த பொழுது, ஹalleluya. தலையிடி வந்த பொழுது, ஆமென். வயிற்றுளைவு வந்த பொழுது ஆமென். சுகம் கொடுத்தார். ஆமென். எபினேசர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பண கஷ்டம் வந்த பொழுது ஆமென். அற்புதத்தை சந்தித்தார். ஆமென். எபினேசர். ஆமென். எபினேசர். ஆமென். 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 அப்படியே கண்ண மூடி பரிசுத்த ஆவியானவரே, வானத்தை பார்த்து ஹalleluya. யாரும் வாயை திறக்காதீங்க. ஆனா கடந்த காலத்துல எல்லா சோதனையும் கத்தவங்களை பாதுகாத்தாரு. சாதாரணமாய் ஜபிக்க கூடினவங்களையே பெலிஸ்தியாவை ஒடுக்கிச்சதே. எத்தனை சோதனைகளை பிசாசங்களை கொடுத்துச்சது. ஆனாலும் அவர் எபினேசராய் நம்மோடு கூட இருந்தார். நீங்க இப்போ 2 கையும் இப்போ உயர்த்துங்க. சொல்லுங்க, ஏசப்பா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர். எபினேசர். நீர் இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் நான் இல்லையப்பா. நான் இல்லை அப்பா. எபினேசர். 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 ஆமென். என்ன நிர்வக்கப்படவில்லை அப்பா. ஆமென். கையேந்த விடவில்லை ஆமென். அப்பா. நீர் எபினேசரா. கடந்த வருடமெல்லாம் என்னோடு கூட இருந்து ஆண்டவர் இன்றைக்கு என்ன ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்தில் என்னை உயர்த்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. நான் கீழே போகவில்லை ஆண்டவரே, உயர்ந்து கொண்டே வருகிறேன். சொல்லுங்க, ஏசப்பா நான் உயர்ந்து கொண்டே வருகிறேன் ஆண்டவரே, நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன் ஆண்டவரே. எனக்கு எபினேசராயிருந்தீர் ஆண்டவரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. ஹalleluya. இந்த ஐக்கியத்தை ஆமென் அவன் உடைக்க முற்பட்ட பொழுதும் இயேசுவே அவர் எபனேசராக இருந்தார். ஆமென். அவர் எபனேசராக இருந்தார். ஆமென். இந்த ஆலயத்திற்கு பல தூரங்களிலிருந்து ஜனங்கள் வருவார்கள். அவர் எபனேசராய் ஆமென் நம்மோடு இருந்தார். ஆமென். எபினேசர். எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்தார். ஆமாப்பா. உங்களுக்கு, ஆமென். உங்களுக்கு, ஆமென். உங்களுக்கு ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவற்றை இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். வேலை செய்ய பலன் கொடுத்தார். ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக ஹalleluya. நித்திரைய கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சமாதானத்தை தந்தார். ஆமென். அவரை சொல்லுங்க, எபனேசர். எபினேசர். இது ஒரு துதியின் மைண்டாகவே இருக்கட்டும். ஆமென். ஆராதனையின் சிந்தனையாகவே இந்த வார்த்தை ஆமென். உங்களை நிரப்பட்டும். அல்லேலூயா. அவர் எபனேசர். ஆமாப்பா. எபனேசர். ஆமென். ஒரு 5-6 தரம் கை அசைச்சு சொல்லுவோமா? நீர் எனக்கு எபனேசர். நீர் எனக்கு எபினேசர். ஒரு 5-6 தரம் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எபினேசர். நீர் எனக்கு எபனேசர். எபினேசர். நீர் எனக்கு. நீர் எனக்கு எபினேசர். ஆமென். நீர் எனக்கு எபினேசர். ஆமென். நீர் எனக்கு எபினேசர். ஆமென். நீர் எனக்கு எபினேசர். ஆமென். நீர் எனக்கு ஹalleluya. ஹalleluya. இந்த காலை வேளையில ஆமென். ஆண்டவருடைய 3 நாமங்கள் சொல்லுங்க. 3 நாமங்கள். அதுல ஒன்று எபனேசர். எபினேசர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபனேசர் என்றால் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதுவரை நம்மை எபனேசர் என்றால் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். 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 அடுத்த ஒரு நாமம், நான் ஏற்கனவே இந்த நாமங்களை குறித்து உங்களோட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆராதனைக்காக இதை நான் மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்தி அமர்ந்திருந்து அடுத்த ஒரு நாமத்தை மத்தேயு 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம்.
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எபினேசராக இருக்கிறது. மத்தேயு 1:23 அது எப்படி இருக்கிறது என்று வாசித்து பாருங்கள். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. படியம்மா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா சொல்லுங்க. எபினேசர் என்பதற்கு இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி இம்மட்டும் நடத்தி உதவி செய்தார் என்று அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க. வலது கையில் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப இம்மானுவேல் எப்படி வருகிறது? நம்மோடு இருக்கிறார் என்று நிகழ்காலத்தில் அந்த வசனம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இம்மட்டும் உதவி செய்தார், அது இறந்த காலம். ஆனால் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். என்ன காலம்? நிகழ்காலம், இன்றைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, நேற்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இருந்தார், 5 வருஷத்துக்கு முன்னுக்கு உன்னோட கூட இருந்தார், 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நீ ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டார், இப்ப உனக்கு என்ன? அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப எனக்கு ஆண்டவர் இம்மானுவேல். இம்மானுவேல் இம்மானுவேல். கையை தட்டு. இம்மானுவேல். நல்ல கையை தட்டு. நல்ல கையை தட்டு. இம்மானுவேல். இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட. சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன நடத்துகிறார்? இப்ப ஆண்டவர் சமூகம் என்னோடு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வை? இம்மானுவேல் என்று பேர் வை. இம்மானுவேல் என்று ஏன் பேர் வைக்க சொன்னார் என்றால், இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. யார் நம்மோடு இல்லாவிட்டாலும் ஆமென் சொல்லுங்க. யார் எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, கெட்டவங்க மட்டுமில்ல, நல்லவங்களும் நம்மோடு இல்ல. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? கெட்டவர்களும் கைவிட்டுட்டாங்க, சில நல்லவங்க உதவி செத்து போயிட்டான். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மாசம் என்னுடைய அப்பா மரித்த மாதம். அப்பா ஐயா என்னோட இல்லை, ஆனா அந்த ஐயா இருக்கிறார். எத்தனை சொல்றீங்க? ஆமென். எத்தனை சொல்றீங்க? ஆமென். இப்ப ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். இப்ப ஆமென். இப்ப இயேசு என்னோட இம்மானுவேலா இருக்கிறான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலா என்னோட இருக்கிறார். ஆமென். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர்ட்ட பேலன் எனக்குள்ள இருந்து கொண்டு இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவருடைய சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் இம்மானுவேலராக இப்பொழுது நேற்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் நம்மை நடத்துகிற தெய்வமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த 2 கண்ணும் தெரியாத நிலையில, கிட்னிகள் பழுதாய் போன நிலைமையில அந்த தேவ மனுஷன் பாடினார், அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் நம்மோடு இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன ஒரு வசனம் மத்தேயு 28:20 வாசியுங்கள். மத்தேயு 28:20 வாசித்து 3வது பகுதியை சொல்லி ஆராதனை நிறைவேறக்குள்ளே வரப்போகிறோம். மத்தேயு 28:20. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மைக்க பிடிக்கலாம் தானே? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பைபிளை கூட விட்டுட்டு காலங்களில் அவர் எபனேசராக இருந்தார். இந்த காலத்துல அவர் இம்மானுவேலாய் எங்களோடு இருக்கிற தெய்வம்.
முடிவு பரியந்தம் நம்மை கைவிடாத ஆமென், கர்த்தர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். 24 மணித்தியாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். உடைய பெயரை சொல்லி நான் சொல்லுவேன், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அதை நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் இந்த மகிமையை காண்பாய். ஆமென். நாலு நாள் மரித்து போன சடலத்தை நான் உயிரோடு எழுப்புவேன். ஆமென். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நீ கவலைப்படாத, ஆமென். நீ அழாத, ஆமென். நீ பயப்படாத. ஆமென். உன்னுடைய சகோதரன் நான் எழுப்பி தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு இருந்தால் ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆமென். Yes Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே வலது கையை சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. அப்பா, நீர் சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு இருக்கிறீர். இருக்கிறீர். நீர் என்னோடு சொல்லுங்க, நான் பயப்பட இருக்கிறீர். மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. பயப்பட மாட்டேன் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறத நீர் என்னோடு இருக்கிறத இந்த மாசத்துல இந்த மாசத்துல அதிகமாய் நான் அதிகமாய் உணரத்தக்கதாய் பெரிய காரியத்தை செய்ய பெரிய போகிறேன். காரியத்தை செய்ய உமக்கு போகிறேன். ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட். இரண்டாவது நாமம் இம்மானுவேல். முதலாவது நாமம் நாங்க இன்றைக்கு படித்ததுல எபனேசர், இரண்டாவது இம்மானுவேல். மூன்றாவது ஒரு நாமத்தை ஆதியாகமம் 22:14 நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம், இதோட நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 22:14 வாசியுங்கள். பிரைஸ் காட். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே ஆ. பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த காலங்களில் இந்த நாமங்களை சொல்லும் பொழுது முழந்தாள் படியிட்டு மண்டியிட்டு இந்த நாமங்களை உச்சரிப்பார்கள். அல்லேலூயா. 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 சொல்லுங்க, எபனேசர், எபனேசர், இம்மானுவேல். இம்மானுவேல். நேற்றைக்கு கர்த்தர் உன்னை காத்தார், இன்றைக்கு கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். நாளைக்கு உன்னை கைவிட்டு விடுவாருன்னு அல்லேலூயா. சாத்தான் சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சேச்சண்டு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் இங்க இப்படித்தான் இருக்கணும் என்று 4 பேர் உன்னை துன்பப்படுத்தலாம். உவாசம் என்று தெரிஞ்சவனெல்லாம் எப்படி இருக்கிறாங்க உனக்கு தெரியுமான்னு 10 பேர் 10 கதை கதைக்கலாம். ஆனா நீ என்ன சொல்லு, நேற்றைக்கு அவர் என்னோட எபனேசரா இருந்தார், இன்றைக்கு அவர் இம்மானுவேலா இருக்கிறார், நாளைக்கு அவர் யெகோவா ஈரா, யெகோவா ஈரா, யெகோவா ஈரா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரா. ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா ஈரே என்று சொன்னால் அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். ஆமென். சொல்லுங்க, அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாமே பார்த்து இப்படி இப்படி கையெடுத்து சொல்லுங்க, அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அவர் எல்லாமே அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் சொன்னார், நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நீ கவலைப்படாத. ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த யுத்த நேரத்துல ஒரு ஊழியத்தை செய்வதற்காக ஒரு சகோதரனை நான் உதவி கேட்டேன். கடைசி செல்கள் அடித்துக் கொண்டிருக்கேன். ஒரு ஊழியத்திற்கு உதவி செய்யும்படி கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு இது ஊழியத்துக்கு இதுக்கு உதவி செய்தால் என்ன நம்பி வந்த இந்த குடும்பத்தை யார் பார்ப்பது? என்னை நம்பின குடும்பத்தை யார் பார்ப்பது? அந்த உதவி செய்ய போறால குடும்பம் அழிய போவது இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன நம்பி வந்த குடும்பத்தை யார் பார்ப்பது? நான் கடைசியா பார்க்கிறேன், இன்றைக்கு அந்த குடும்பம் இருக்கிறது, நான் சொன்ன மனிதர் இல்லை. குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யாரும் யாரையும் நம்பி இருக்கவில்லை. யெகோவா ஈரே, ஆமென், அவர் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் என்ன கூப்பிட்டாலும் ஆமென் என்று போக வேண்டும். என்னுடைய மனைவி பிள்ளைகளை யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு நான் போக போற பிரயாணம், நாளைக்கு நான் செய்ய போற ஒவ்வொரு காரியமும் எனக்கு சவாலா இருக்கலாம்.
யெகோவா ஈரே என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு காற்றும் தெரியல, மழையும் தெரியல, ஆனா நாளைக்கு என்ற வாய்க்கால் நிரப்பப்படும் என்பதை ஆமென். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. என்ன யெகோவா ஈரே ஆமென். எல்லாமே பார்த்து கொள்ளுகிறவர் ஆமென். ஆமென். என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எபனேசராக தானியேலோட கர்த்தர் கூட இருந்தார். இம்மானுவேலாக அவரோடு கூட அன்றைக்கும் இருந்தார். அவனை கொண்டு போய் சிங்க கவிலே போட்டார்கள். அந்த சிங்க கவிலே மறுநாள் வந்து பார்த்த பொழுது அரசன் கேட்கிறான், நீ உயிரோடு இருக்கிறியா செத்துட்டியா? அவன் என்ன சொல்லுகிறான், நான் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹalleluya. ஏனென்றால் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நாளைக்கு யார் உனக்கு மந்திரம் செய்ய போறான்? நாளைக்கு யார் உனக்கு சூனியம் பண்ண போகிறான்? நாளைக்கு எந்த ஒரு தீய மனுஷன் வீட்டுக்கு பக்கத்துல வந்து இருக்க போறான்? உன்ற வேலையில யார் உனக்கு ஒரு பொல்லாதவன் ஒரு கூட்டாளியா வரப்போகிறான்? உனக்கு தெரியாது. ஆனால் யெகோவா ஈராகிய தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரா, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரா, எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவரா. ஆகையினாலதான் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்களப்பா கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா நாமம் கையா சச்சு. கருத்தோடு துதித்திடுவே. ஆமென். நாமம் ஹalleluya. புகழிடமே. ஆமென். கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya. ஹalleluya. யாரும் பாஸ்டர் இறங்கி வந்து ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுதே தேவனை சேவாடி கொண்டு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இந்த முதல் ஆராதனைக்காக மிகுந்த பதட்டத்தோடையும் ஜெபத்தோடையும் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். ஹalleluya. 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 அவர் யெகோவா ஈரே ஆமென். எல்லாம் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனால் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆகவே நீ சொல்லு, யெகோவா ஈரே. யெகோவா ஜீரே. பயபக்தியா சொல்லுங்க. யெகோவா ஜீரே. யெகோவா ஜீரே. ஜோன்சன் வாங்க. ஜீசஸ். ரெண்டு கையை வச்சு சொல்லுங்க. யெகோவா ஈரே. யெகோவா ஜீரே. சொல்லுங்க. யெகோவா ஜீரே. 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 எல்லாமே பார்த்து கொள்ளுவீரப்பா. அல்லேலூயா. ஆதியாகமம் 22:10 வாசியுங்கள். ஆதியாகமம் 22:10. 22:10. அல்லேலூயா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆமென் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளையின் மேல உன் கையை போடாத. ஆமென். சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் எல்லாத்தையும் பறிச்சுடுவார். கர்த்தர் எங்களை விட்டு எல்லா சுகங்களையும் எடுத்து போடுவார். இல்லை. ரோமரில் வேதம் சொல்லுகிறது, நேரம் இல்லை, எங்களுக்காக தன்னுடைய குமாரனையே ஒப்புக் கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஆமென். தன் ஜீவனையே தந்தவர். அல்லேலூயா. நமக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். எத்தனை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஆமென்.
நமக்கு வெற்றி கொடுப்பார். ஆமென். நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். நமக்கு சபை ஐக்கியத்தை கொடுப்பார். ஆமென். நமக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென். ரட்சிப்பை கொடுப்பார். ஆமென். ஏனென்றால் அவை எல்லாவற்றையும் விட மேலானது அவருடைய ஜீவன். ஆமென். அவருடைய ஜீவனையே தந்தவர். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தவர். ஆமென். தன்னுடைய உயிரையே சிலுவையில தந்தவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. என்னை நேசித்தீரே, என்னையும் உன்னையும் நேசித்து சிலுவையில ஜீவனை கொடுத்த தேவன் ஹalleluya. இந்த சுகர் வியாதியை மாற்ற மாட்டாரா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயா, எத்தனையோ அடி காயங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் இந்த அல்சர் வியாதியை சுகமாக்க மாட்டாரோ? பல வேளைகள் இந்த தடிமன் அடிக்கடி வரும். தடிமன் அதிகமாய் துன்பப்படுத்தும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரம் கர்த்தருக்கு சேலஞ்ச் கொடுக்கிறார். விசுவாசத்தை கூட்டு. ஆமென். என் ஜீவனே நான் உனக்கு தந்தேன். ஆமென். இந்த வியாதியை நான் உன்னை சுகப்படுத்த மாட்டேனோ, ஹalleluya. இந்த பண தேவையை சந்திக்க மாட்டேனோ, ஹalleluya. உனக்காக நான் வழக்காட மாட்டேனோ. இயேசுவே. சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? ஆமென். எங்க நிக்கிறீங்களா? ஆமென். சபைக்குள்ள நிக்கிறீங்களா? ஆமென். யெகோவா ஈரே ஆமென். தன் பிள்ளையை இழக்க போறேன்னு கூட ஆபிரகாமே நினைத்திருப்பான். அப்படி நினைச்சு தான் கையெடுத்து வெட்டினான். ஹalleluya. கர்த்தர் சொல்லுங்க, ஆபிரகாம், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். ஆட்டுக்குட்டி ஏற்கனவே நான் வைத்திருக்கிறேன். ஆமென். உன் பிள்ளை உனக்கு சொந்தம். ஆமென். நீ கொண்டு போ. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன் கை விரல்கள் வேலை செய்யும். ஆமென். கை விரல்களுடைய விரைப்புகள் எல்லாம் நீக்கி ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமான ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கை விரல்களை சுகப்படுத்துகிறார். ஆமென். கை விரல்களுடைய கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். ஆமென். ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. மறக்கவே மாட்டார். ஆமென். மறக்கவே மாட்டார். ஆமென். யெகோவா கைய கும்பிட்டு எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எங்குகளிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. நாம் நிறைவு செய்து ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, அவர் நமக்கு எபனேசர். ஆமென். எபனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி ஆமென். செய்தார். ஆமென். இரண்டாவது, அவருடைய நாமம் இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். மூன்றாவது அவருடைய நாமத்தை பார்த்தோம், யெகோவா ஈரே. ஹalleluya. அவர் நாளையை பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். நாளை அவர் பார்த்து சொல்லுங்க. ஆமென். நாளை அவர் பார்த்துக் கொள்வார். நாளை அவர் பார்த்துக் கொள்வார். நாளை அவர் பார்த்துக் கொள்வார். நாளை அவர் பார்த்துக் ஆமென். கொள்வார். ஆமென். விக்கெண்ண நம்புறீங்களா? விக்கெண்ண விக்கெண்ண ஆமென். ஆமென். நாளை யார் பார்த்துக் கொள்வார்? யார்? யெகோவா ஈரே. ஈரே. அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். வெளியில சிரித்தாலும் உள்ளுக்கு அழுகிற அழுகைகள் அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். தீர்த்து கட்ட வேண்டிய அத்தனை பிரச்சனைகளையும் ஹalleluya. அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். அவர் தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன், முடிக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது அமைப்பு என்னிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தை கேட்டார்கள். நான் மத குருவாக இருக்கிறபடியால் அந்த பணம் நான் கட்ட வேண்டியிருந்தேன். இந்த ஏரியாக்களில் இல்லை, நான் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அதே நேரம் எனக்கு செலவுகளும் அதிகமாகவே நான் சொன்னேன், என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டுட்டேன். பல நாட்கள் கழித்து அவர்கள் எனக்கு நன்றி சொன்னார்கள். நாங்கள் கேட்டதை தரமாட்டோம் என்று சொல்லி நீங்கள் தந்ததற்காக நன்றி. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா
நான் கொடுக்கல, இவங்க நன்றி சொல்றாங்க, நைஸா போ என்றும் ஒரு மனம் சொல்லுது. இன்னொரு மனம் சொல்லு, நீ கொடுக்காததுக்கு நீ என்னத்துக்கு நன்றி பெற்றுக் கொள்ளுகிறாய் என்று இன்னொரு மனம் சொல்லு. ஆகவே நான் சரி என்றிட்டு கொஞ்சம் சுதாகரித்து மறுபடியும் அவங்களை எழுத்துல கேட்டேன். நான் தயவு செய்து மன்னிச்சு கொள்ள வேணும், நான் தரவில்லை, வேற யாரோ தந்திருப்பார்கள் போல இருக்குது என்று சொல்லி விளக்கம் கொடுத்தேன். அவர்கள் சொன்னார்கள், சியோன் தேவாலயம் வைத்திலிங்கம் தேவதாஸ் என்ற பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தந்தீங்களோ தெரியலையோ, உங்களோட பேர்ல தந்திருக்கு, உங்களுக்கு நன்றி. ஆமென். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். நீங்க நினைக்கிறீங்களா வரிப்பணம் கட்ட பேதுரு தலை குனிஞ்சார், அன்றைக்குத்தான் மீனின் வாயில் அற்புதம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கும் அது நடக்குது. ஆமென். அவர் யெகோவா ஈரே. ஆமென். தன் பிள்ளைகளை தலைகுனிய விட மாட்டார், ஆமென். வெக்கப்பட விட மாட்டார், ஆமென். எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். விருதி ஜெபத்துக்குள்ளே போர்க்கு முன்னதாக சகோதரன் ஜோன்சன், சகோதரன் பாண்டி, தியோதாஸ் முன்னுக்கு ஓடி வாங்க. ஓடியா ஓடியா திவாங்கள தொங்கலையில. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க என்ன சொல்ல வேணும்? எபினேசரே. அப்போ அது அடுத்ததாக சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக ஆச்சாரன் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லணும் இம்மானுவேலே. சொன்ன பிறகு நீங்கள் சொல்லணும் என்னோட சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. 3 பேரும் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க போகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நீங்கள் அந்த நாமத்தை உச்சரித்து அந்த நாமத்துக்குரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இனி பயபக்தியா அடுத்த 3 தடவும் 2 கையை வைத்து அவங்க சொல்ல கையை திட்டு பிறகு விடலாம். அடுத்த 3 தடவை மிக பயபக்தியோடு பின்னுக்கு இருக்கிறார்கள், கரையில் இருக்கிறார்கள் சகலரும். தம்பி ராம் செட் அடிக்கிற தம்பி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்ல போறோம். 1 2 3. எபினேசர் நீ எழுந்து நின்று இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.